தமிழ் புத்தாண்டை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற விசுக்கணி தரிசனத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஐகோட் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஐகோட், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் சிந்து. சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி தமிழ் கடவுளான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே குவிந்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தையொட்டி கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 5 மணிக்கு உதயமாத்தாண்டாபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று தமிழ் புத்தாண்டை வந்து சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகிறது. அன்னாபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகளும் நடைபெற இருக்கிறது. இதனையொட்டி அதிகாலை முதலே பல்வேறு பகுதிகளிலும் வந்திருந்த பக்தர்கள் ஏராளமான கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். மேலும் இன்று தமிழ் புத்தாண்டையொட்டி விசுக்கணி தரிசனமும் கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கோவில் உள் பிரகாரத்தில் நிலைக்கண்ணாடி ஆளுயர ஒரு நிலைக்கண்ணாடி வைக்கப்பட்டு அதன் முன்பு ஆப்பிள் பழம், மாதுளை பழம் உள்ளிட்ட பல்வேறு பழ வகைகளுடன் காய்கனிகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காய்கனிகளும் பக்தர்கள் செல்லக்கூடிய அந்த வரிசை அருகிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைக்கண்ணாடியில் தரிசனத்துக்காக செல்லக்கூடிய பக்தர்கள் அந்த நிலைக்கண்ணாடியில் தங்களுடைய முழு உருவ தரிசனமும், அதாவது விசுக்கணி தரிசனம் என்று சொல்வார்கள், அந்த விசுக்கணி தரிசனத்தையும் பக்தர்கள் பார்த்து செல்கிறார்கள். இந்த சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு தினத்தில் ஒட்டி இந்த விசுக்கணி தரிசனம் என்பது நடைபெறுகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய செல்லும் முன் இந்த தரிசனத்தை காண செல்கிறார்கள். அந்த காட்சியில் நம்மால் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டை ஒட்டி வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். கோவிலை பொறுத்தவரையிலும் 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசன வரிசைகள் பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். மேலும் அந்த பொது தரிசன வரிசையில் 4 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் வரையும் காத்திருந்து தரிசனம் செய்து வருகிறார்கள். கோவிலை பொறுத்தவரையிலும் வந்திருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்கள், குறிப்பாக சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். இன்று தமிழ் புத்தாண்டு பிறந்திருப்பதையொட்டி தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபடுவதால் இந்த ஆண்டு முழுவதும் முருகப்பெருமானின் ஆசி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் இந்த தமிழ் புத்தாண்டையொட்டி தமிழ் கடவுள் முருகனை பார்ப்பதற்காக தரிசனம் செய்வதற்காகவும் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து தரிசனம் செய்து வேண்டுதல் நிறைவேற்றி வருகிறார்கள். சிந்து, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஐகோட்.